ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ளது பாகிஸ்தான். அதேபோல சீனாவும் தனது ராணுவ பலத்தை அதிகரித்து வருகிறது. இரு நாடுகளின் நடவடிக்கை இந்தியாவுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையா? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில். கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்திய ராணுவ படைகள் எங்கெங்கு உள்ளனர் என்ற தகவல்களை பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிக் கொண்டிருந்ததாக ராணுவ துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ராகுல் ஆர் சிங் குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமின்றி சீனா அவர்களது ஆயுதங்களை மற்ற ஆயுதங்களோடு மோத வைத்து சோதித்துக் கொண்டது என்றும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருந்தது என நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் தனது ராணுவ கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் அமெரிக்காவிடம் ஆயுதங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. ஹரிசோனா மாகாணம் தியூசா நகரைச் சேர்ந்த ரேதியான் நிறுவனம் தன் தயாரிப்பான AIM 120 ஏவுகணைகளின் உற்பத்திக்கான ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறது. இந்த ஏவுகணைகள் அனைத்தும் தரையிலிருந்து வானில் வட்டமிடும் ஏவுகணைகளை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இதனை வாங்க பாகிஸ்தான் முன்வந்திருக்கிறது. அதேபோல பல்வேறு நாடுகளிடமிருந்து அதிநவீன ஆயுதங்களை வாங்க பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்தது. இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் மற்ற நாடுகளிடம் ஆயுதங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. இதனை இந்திய கடற்படையின் மேற்கு மண்டல துணை அட்மிரல் சுவாமிநாதன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்போது பாகிஸ்தானில் ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டதால் பல்வேறு நாடுகளிடமிருந்து பாகிஸ்தான் ஆயுதங்களை வாங்கி குவித்து வருகிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய பெருங்கடல் பகுதியிலும் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்றும், குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் 5 முதல் 8 போர் கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தனது கடற்படை மற்றும் ராணுவ பலத்தையும் சீனா விரிவுபடுத்தி வருகிறது என்றும், இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் எனவும் சுவாமிநாதன் எச்சரித்துள்ளார்.